அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்ப ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்திருந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். முழு விவரம். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா காவல்துறையில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்களில் பேட்டியும் அளித்திருந்தார். இந்நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து உடன் வாழ்ந்து வருவதாக ரங்கராஜ் ஏமாற்றிவிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டிஎன்ஏ பரிசோதனையில் தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்வதாகவும் மாதம்பட்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் இந்த வழக்கு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்குகளில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி மாதம்பட்டி ரங்கராஜினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.